நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வியாழக்கிழமை சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்த்திடலாம். அதுலயே முதல் விஷயமே பாத்தீங்கன்னா ரஷ்யாவுடைய செச்சனியா படை இப்போது களத்துக்கு வருது. இது பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளாவே தகவல் இருந்துச்சு. ஆனா அது பெருசா உண்மையா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ப முடியல. ஏன்னு பார்த்தா செச்சனியா படைலாம் ரொம்ப ஒரு முக்கியமான படை. எல்லாத்துக்கு மேல ரஷ்யாவுடைய படையாச்சு. அவங்க எங்க இப்படி அனுப்ப போறாங்கன்னு பார்த்தா உண்மையாலுமே அனுப்புறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்ப அபிஷியலாவே அதனுடைய தலைவர் அவர்களே என்ன பண்ணிருக்காங்க, இதை அறிவிச்சிட்டாங்க. அப்ப ரஷ்யாவே என்ன பண்ணுது, ஈரானுக்கு தரைப்படையே அனுப்புது. தரைப்படை அனுப்புறது அப்படிங்கிறது இது எந்த அளவுக்குன்னா அவங்களும் வார அமெரிக்காவுக்கு அகைன்ஸ்டா அனௌன்ஸ் பண்ணதுக்கு சமம். எப்பயுமே இப்போ ஒரு நாடு போர் செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த நாட்டுக்கு இன்னொரு நாடு படைகளை அனுப்புறாங்க அபிஷியலா அறிவிச்சுன்னா அவங்களும் சேர்ந்துட்டாங்க இந்த போர்லன்னு தான் அர்த்தம். அதனாலதான் இந்த இஸ்ரேல் போரும் காசா போரும் நடக்கும்போது மத்த நாடுகள்ல இருந்து நிறைய ட்ரூப்ஸ் வந்தாங்க. ஆனா எந்த நாடுமே நாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா காசாக்குள்ள தரைவெளிக்கு சண்டைக்கு வரோம் அப்படிங்கறத அறிவிக்காம வந்தாங்க. அதனால அங்கங்க தாக்கப்பட்ட போதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இவங்க இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் மட்டும் கிடையாது, மத்த நாட்டுடைய படைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசால கண்டுபிடிக்கப்பட்டாங்க. கண்டுபிடிக்கப்பட்டாலும் எந்த ஒரு நாடுமே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இப்ப ரஷ்யாவுடைய செச்சனியா படையை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவருடைய தலைவரே பண்ணிட்டாங்க. மொத்தமா செச்சனியா படையில 70,000 போர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. அதுல எவ்வளவு வரப்போறாங்க அப்படிங்கிறது தெரியல. குறைஞ்ச 25,000 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முதல் கட்டமா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது எப்ப வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா எப்ப அமெரிக்காவுடைய தரைப்படை உள்ள நுழையுதோ ஈரானுக்குள்ள அப்ப வருவாங்கன்னு சொல்லப்படுது. அதாவது வெளியே அனௌன்ஸ் பண்றதா அப்ப வருவாங்கன்னு சொல்லுவாங்க. மத்தபடி இப்பவே என்ன பண்ணிடுவாங்க, தரைப்படை நகரத்திற்கான வேலைகளை பாத்துருவாங்க. ஏன்னா அமெரிக்கா வேற என்ன பண்றாங்க, ட்ரிபோலி மூலமாக தரைப்படையை அனுப்பலான்னு இருக்காங்க. பொதுவா எங்க தரைப்படையை அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஈரானுடைய 4 தீவுகள் இருக்கு. அந்த 4 தீவுகளுக்கு தான் அனுப்ப போறாங்க. அங்க பார்த்தா கார்க் தீவு இருக்கு, அபுமூசா அப்படின்னு சொல்லக்கூடிய தீவு இருக்கு, ஹார்மோஸ் உடைய மேற்கு பகுதி இருக்குது. அந்த பகுதிகளில் தான் என்ன பண்ண போறாங்க, அமெரிக்கா அனுப்ப போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதிகளில் ஆட்களை குவிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ரஷ்யா இத்தனை நாளா போருக்குள்ளேயே வராத மாதிரி இருந்தாலும் அப்பப்ப உளவு தகவல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தாக்கப்பட்ட ட்ரோன்கள்ல ரஷ்யாவுடைய பாகங்கள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க இஸ்ரேல்ல இருந்து. இந்த நிலைமையில இப்ப படைகளை அனுப்புறாங்க. சைனா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா பண உதவி நிறைய செய்யறாங்க. அவங்களும் உளவு தகவலும் கொடுக்குறாங்க, ஆயுதங்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய ஆயுதங்கள் சைனாட்டு இருந்துதான் போகுது, ரஷ்யாட்டு இருந்து போல. சின்ன சின்ன உதவிகள் மாதிரிதான் ரஷ்யா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போது செச்சனியா படையவே அனுப்புறாங்க. அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்றாங்க பாருங்க. இந்த போர் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா யூத கிறிஸ்துவர்களும் சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்க்கிற மாதிரி இருக்கிறதுனால நாங்க இஸ்லாமியர்களாக இருக்கிறோம்னு சொல்லிட்டு வராங்க. செச்சனியா படை அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய படை தான். ஒட்டுமொத்தமாவே அதுல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்க எப்படி இருப்பாங்கன்னா இஸ்லாமியர்கள் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிதான் இருப்பாங்க. தாடியெல்லாம் வச்சு தலையில தொப்பி எல்லாம் போட்டு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அமைப்பே அவங்களுடைய படை அப்படிதான் இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல்லான படை. அந்த படை இப்போது ஈரானுக்கு சப்போர்ட்டா வருதுங்கிறது ரொம்ப பெருசா பார்க்கப்படுது. அது இல்லாம ஹவுதீஸ் சொல்லிட்டாங்க, நாங்க ஈரானுக்கு தேவைப்பட்டா நாங்களும் தரை வழியா நுழைவோம்ட்டாங்க. ஹவுதீஸ் நுழையிறதுல எந்த ஒரு சிரமமும் இருக்காது, அது அவங்களுக்கு பக்கம் தான். ரெண்டாவது பார்த்தா சூடான் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்களும் தரைப்படையை ஈரானுக்காக ஆதரவா அனுப்புவோம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் உதவி செய்யாட்டாலும் சரி, இந்த மாதிரி சூடான் போன்ற நாடுகள் ஈராக்ல இருந்து படைகள் என்ன பண்றாங்க, தரை வழியா நுழைறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது ஒரு 4-5 நாடுகள்ல இருந்து ஈராக், சூடான், ரஷ்யா, ஏமன் 4 இடத்துல இருந்துமே தரைப்படைகள் இப்போது ஈரானுக்கு ஆதரவாக இணைந்திருக்காங்க. எல்லாருமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கும் போது இது அமெரிக்காவுக்கு எப்படி இருக்கும், கண்டிப்பா ஒரு பேரிடியா தான் இருக்கும். ரஷ்யாவுடைய படை வருது அப்படிங்கறது அவங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுலயும் பார்த்தா இதுக்கு முன்னாடி குர்தீஸ் சொன்னாங்க நாங்க வரப்போறோம் தரை வழியாகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஈராக்ல வச்சு அங்க இருக்கக்கூடிய ப்ராக்சிஸ் அடிச்சாங்க பாருங்க. அடிச்சதுக்கு பிறகு குர்தீஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நாங்க தரை வழிக்கு வரமாட்டோம்ட்டு. அதே மாதிரி ட்ரம்ப்பும் சொல்லிட்டாரு குர்தீஸ் அங்க இருக்கக்கூடியவங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களை எங்களுடைய வம்புல இழுத்து விட நாங்க விருப்பப்படலைன்ட்டாங்க. பாத்துக்கோங்க, நேட்டோ படைகளை இழுத்து விட விருப்பப்படுறாங்க, ஆனா குர்தீஸை இழுத்து விட விருப்பப்படல. காரணம் என்னன்னா குர்தீஸ் சொல்லிட்டாங்க நாங்க போனா தோல்வி அடைஞ்சிருவோம் பரவாயில்லையான்னு கேட்டதுக்கு பிறகு நிலைமையை பாக்குறாங்க அமெரிக்காவே. தோக்கக்கூடிய படையை நம்ம இறக்கணும், அது நமக்கு தான் நஷ்டம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்காவை பின்வாங்கிட்டாங்க. அப்ப இப்போதைக்கு அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போர்க்கப்பல்ல நுழையறதுக்காக முற்படுறாங்க. இந்த இடத்துல அமெரிக்கா அவங்களுடைய ஐடியாவை மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா ரஷ்யாவுடைய படைகளும் வந்துட்டு இருக்குது.
அடுத்து இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை பத்தி வரக்கூடிய தகவல்கள் என்ன ஆயிட்டு இருக்குன்னா முன்னுக்கு பின்னும் முரணாகவே வந்து கொண்டிருக்கு. நம்ம ஆரம்பத்துல இருந்தே ட்ரம்ப் பாக்குறோம், அவர் பொய் சொல்லிட்டு தான் இருக்காருன்னு தெரிஞ்சிருச்சு. அவர் எப்பவுமே வந்து மாத்தி மாத்தி பேசுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி சைக்கலாஜிக்கலா வந்து போர்ல வந்து தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் அப்படி பண்ணுவாங்க. அதே சமயத்துல இந்த பாகிஸ்தான் நடுவுல பூந்து வந்து என்ன சொன்னாங்க, இல்ல சக்சஸ் தான், பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டாங்க, எங்களுடைய 22 கப்பலை எங்களுக்கு கொடுக்குறேன்ட்டாங்க கிஃப்டா, எதுக்கு ஆனா இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்க நடுவில் நிக்கிறனாலேன்னு சொல்லிட்டுலாம் அறிவிச்சிருந்தாங்க பாகிஸ்தான். அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருந்தாரு, ட்ரம்ப்பே அதை வாயில கெடுக்கிற மாதிரி வந்து ஒத்துக்கிட்டாங்களா, அப்ப வந்து நாங்க சொல்ற 15 கோரிக்கைகளுக்குமே அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம், அவ்வளவுதான் அவங்க சரணடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. இப்ப பார்த்தா ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கே போல, பாகிஸ்தான் வந்து எங்கள்கிட்ட கேட்டதே என்னன்னா 2 கப்பலை விடுங்க, அந்த 2 கப்பல்லையும் உள்ளக்குள்ள ஒண்ணுமே இல்ல, அது எம்டி வெசல்ஸ் தான், அதாவது கொண்டு போய் சரக்குகளை இறக்கிட்டு வரக்கூடிய எம்டி வெசல்ஸ் தான், அதனால இந்த எம்டி வெசல்ஸை மட்டும் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டனாலதான், அது எம்டி வெசல்ஸா இருக்கிற காரணத்துக்காக தான் நாங்க 2 கப்பலை பாகிஸ்தான் கொடுத்தோம். ஆனா அதை வச்சு பாகிஸ்தான் வந்து நாங்க ஏதோ கிஃப்ட் கொடுத்த மாதிரியும் அது ஃபுல்லா ஆயில் வந்த மாதிரியும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போய் பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசில இருந்து தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ட்ட நாங்க சமாதானத்துக்கே போகலைன்னு சொல்றாங்க. சரி, அப்படி பார்க்கும்போது பாகிஸ்தான் தான் போய் சொல்லிட்டாங்களான்னு பார்த்தா, ஏன்னா வந்து ட்ரம்ப் வந்து இத்தனை நாளா வந்து 4-5 நாளா கொடுத்த எல்லா அறிவிப்புமே பாகிஸ்தானை நம்பிதான் கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரம்ப்புக்கு என்ன இருக்குது, இது சரியான நோஸ் கட்டாப் இருக்குது. ஆனா அதே சமயத்துல இன்னைக்கு இதை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, பாகிஸ்தான் தான் போய் சொல்லிட்டாங்க, அப்ப வந்து ஈரான் வந்து சமாதானத்துக்கே போலைங்கிற மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தா பெசக்சியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போரை நாங்க நிறுத்தணும் அப்படின்டா நீங்க நிரந்தர போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும், எங்க மேல தாக்குறதை நிறுத்தினீங்கன்னா நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல இருந்து இந்த பெசக்சியனுக்கு வந்து போர் செய்யறதுல விருப்பம் இருக்காது. அதனாலதான் ஆரம்பத்திலேயே ஆட்சிக்கு அவரை வந்து குடியமர்த்தும் போதே என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து மேற்கத்திய கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுவாரு, அவருக்கு வந்து போரெல்லாம் பிடிக்காது, அப்படியே கொஞ்சம் அடிபணிஞ்சு போயிடுவாரு அப்படின்லாம் சொன்னாங்க. ஆக்சுவலா அவரும் ஒரு பெரிய படித்த மேதாவி தான், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிகிரி அவர்கிட்ட இருக்காது. அவர் எப்படி நினைப்பாருன்னா, இவ்வளவு அழிச்சதே நம்ம 30 வருஷம் ஆகும் கட்டி எழுப்புறதுக்கு, இன்னும் ஏன் வந்து போர் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஈரான்ல இருந்துட்டு என்ன பண்றாரு பெசக்சியான் அவர்கள் வந்து நினைக்கிறாரு. இதை ஆல்ரெடி வந்து மக்கள்லாம் எதிர்த்து இருந்தாங்க, இந்த பெசக்சியானை வச்சு போட்டு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே போர் ஆரம்பிச்ச முதல் வாரத்திலேயே பெசக்சியான் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, நாங்க மன்னிப்பு கேட்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னாருன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரும் சச்சரவாக மாறிச்சு. அப்புறம் ஐஆர்ஜிசி உள்ள பூந்து அப்படிலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப பார்க்கும்போது அப்பாஸ் அராச்சி அவர்கள்ட்ட இப்படி பெசக்சியான் சொல்றாரு, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அப்பாஸ் அராச்சி அவர்களும் வந்து வேற வழி இல்லாம என்ன பண்ணிருக்காரு, நாங்க அதற்கான ஒரு ஸ்டார்டிங் பார்த்துட்டு இருக்கோம், அதாவது அமைதிக்காக பேச்சுவார்த்தையை வந்து என்ன பண்றோம் முன்னெடுக்கிறோம், ஆனா நாங்க எதையும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதே சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஈரான் பேச்சுவார்த்தையில இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. சும்மா ஒன்று யாரும் வந்து பார்த்தா ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னு சொல்லலை. அவ்வப்போது ட்ரம்ப் தப்பாவும் பொய்யாவும் சொல்லிட்டு இருந்தாலும் கூட ஈரானும் பேச்சுவார்த்தையில் என்ன இருக்காங்க, பின்னாடி வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒத்து வரலைங்கும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கே போல அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பக்கம் வந்து பிரசிடென்ட் வந்து பெசக்சியான் தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேச்சுவார்த்தை வந்து சுமூகமா வரணும்னா தாக்குதலை நிறுத்துங்க, பேச்சுவார்த்தைக்கு வரோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா மறுபக்கம் ஐஆர்ஜிசி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, அவங்க வந்து முஜ்தபா அவர்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஐஆர்ஜிசி நேத்து கூட வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு அறிவிப்பு, ஐஆர்ஜிசியுடைய ஸ்போக்ஸ்மேன் சொல்லியிருக்காரு, எங்களுக்கு சமாதானம் அப்படிங்கிறது என்னைக்குமே வந்து இல்ல. ட்ரம்ப்பை பார்த்து சொல்றாங்க, நீங்க ஹார்மோஸை கைப்பற்றலாம்னு நினைக்கிறீங்கல்ல, அங்க வந்தீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடுவோம், புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க இன்னைக்குமே சரண்டர் ஆக மாட்டோம், ஒன்னா சண்டை போட்டு வின் பண்ணுவோம், இல்ல சண்டை போட்டு இறந்து போவோம், ஆனா இது ரெண்டுக்கு நடுவில் சரண்டர் ஆறுது அப்படிங்கிறதே கிடையாது அப்படிங்கிறதே சொல்லியிருக்காரு. இன்னும் எங்களுக்கு தெரியும் உங்களை மாதிரி கயவர்களை எப்படி வந்து டீல் பண்ணுன்னு சொல்லிட்டு, அதனால பிபி பயந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. பிபி அப்படிங்கிறது வந்து பார்த்தா இந்த நெத்தன்யாவை தான் சொல்லுவாங்க. நெத்தன்யாகவே என்ன சொல்றாங்க, பயந்துருங்கன்னு சொல்றாங்க. ட்ரம்ப்பை வந்து ஹார்மோஸை கைப்பற்றலாம்னு நினைச்சிங்கன்னா புதைச்சிருவோன்னு சொல்றாங்க. அப்ப ஐஆர்ஜிசி என்னவா இருக்காங்க, ஸ்ட்ராங்கா இருக்காங்க, போர் நடத்துறதுல சரண்டர் ஆக மாட்டோம், 15 கோரிக்கைகளையும் நாங்க மறுக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு இடம் இல்லை அப்படிங்கிற நிலைமையில தான் ஐஆர்ஜிசி இருக்கிறாங்க. ஆனா பெசக்சியான் அந்த மாதிரி கிடையாது. அப்பாஸ் அராச்சி அவர்கள் வந்து மேலோட்டமா என்ன பண்ணிருக்காங்க, நாங்க பேச்சுவார்த்தைக்கு ட்ரை பண்றோம், அதாவது அவங்க கூப்பிடுறாங்க பேசி பாக்குறோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி தனியா இருக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தனியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான தகவலா வந்திருக்குது. அதே மாதிரி ஈரான் மாத்தி சொல்லுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாத்தி சொல்லுவாங்க. எல்லா நாடுமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சொல்றது, பொய் சொல்றது, ஆமாங்கிறது, இல்லைங்கிறது, பேச்சுவார்த்தைக்கு போனோங்கிறது, இதெல்லாம் வந்து மறைக்கிறது உண்மைதான். அதனால வந்து ஒரே முட்டுக்கா நம்ம ஈரானுக்கு வந்து பேச்சுவார்த்தை விஷயத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, சப்போர்ட்டா வந்து அவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. அங்கவே வந்து 2 பிரிவா வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்க, மோதிட்டு இருக்காங்க. ஆனா ஐஆர்ஜிசி தான் போர் செய்து அப்படிங்கறதுனால வந்து பெசக்சியானுடைய பேச்சு அங்க வந்து எடுபடாது.